நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, நாட்டு மாடுகள பாதுகாக்கிறாங்களே அவங்கள பத்தியும், ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள பத்தியும் தொடர்ந்து நம்ம போய் சந்திக்கிறோம். சந்திச்சு அவங்களோட அனுபவங்கள வந்து நம்ம காணொலி மூலியமா வந்து நம்ம பதிவு போட்டுருக்கோம். தொடர்ந்து நம்ம பல்வேறு மாவட்டங்களுக்கு வந்து நம்ம பயணம் செஞ்சு ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள சந்திச்சு வீடியோ போட்டுருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, அரியலூர் மாவட்டம் முடிகொண்டான் பால்காரர் மனோகர் அண்ணா கட்டுத்தரைக்கு தான் வந்திருக்கோம். வாங்க இன்னைக்கு அண்ணனை சந்திப்போம். அவங்க வளர்க்கக்கூடிய காளைகள பத்தியும், அவங்கள பத்தியும் இன்னைக்கு இந்த காணொலி மூலியமா தெரிஞ்சுக்கலாம். வாங்க. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கண்ணே. நல்லா இருக்கீங்களாண்ணே? நல்லா இருக்கண்ணே. அரியலூர் மாவட்டம் முடிகொண்டான் பால்கார் மனோகர்ண்ணே. நீங்க? ஆமாண்ணே. சரிங்கண்ணே. ஊரை பத்தி சொல்லுங்கண்ணே. எங்க ஊரு நாங்க எல்லாம் சிறு விவசாயம் தானே. சரிண்ணே. விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இது கிடையாது. சரிண்ணே. ஊர்ல விவசாயம் கரும்பு நெல் இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். சரிண்ணே. அதுக்கப்புறம் உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்கண்ணே. கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே தனியா ஃபேமிலியோட இருக்கோம். அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க. இருக்காங்க. சரிண்ணே. அப்பா அம்மா விவசாயம் தான். விவசாயம் எல்லாமே விவசாயம். சரிண்ணே. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் விவசாயம் தான், பால் கறந்துட்டு இருக்கேன். பால் கறந்து. சரிண்ணா, ரைட்ண்ணா. அதுக்கப்புறம் இந்த ஜல்லிக்கட்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. ஜல்லிக்கட்டுல சின்ன பிள்ளைல இருந்து ஒரு ஆர்வம். அப்பா தாத்தாலாம் மாடு இல்ல. சரிங்கண்ணே. அவங்க எல்லாம் வந்து காலை வச்சு வளர்க்கல. நான் சின்ன பிள்ளையில இருந்து வாங்கி ட்ரௌசர் போட்ட நாளையில இருந்து காலை வச்சிருக்கேன். நீங்க? ஆமா. சுமார் எத்தனை வருஷமா நீங்க மாடு வளர்த்துறீங்க? சுமார் ஒரு 20 வருஷமா வச்சிருக்கேன். 20 வருஷம் மாடு? 20 வருஷமா வச்சிருக்கேன். சரிண்ணா. இந்த முதல்ல நீங்க மாடு வாங்கிருப்பீங்களா? ஆமா. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. முத ரெட்டிப்பாளையத்துல தாங்க மாடு வாங்கினேன். சரிங்கண்ணே. ரெட்டிப்பாளையத்துல வாங்கி மாடு கொண்டு அவுத்தோம். சரிங்கண்ணே. அதெல்லாம் ஒரு நல்லா பண்ணுச்சு. ஆனா பணம் போட்டு அவுக்கல. அப்பெல்லாம் கொஞ்சம் நம்ம வசதி பத்தாது. சரிங்கண்ணே. சுமாரா நார்மலான ஒரு சின்ன குடும்பம் தான், விவசாயி தான். அதனால பணம் போடுற அளவுக்கு நம்ம கிட்ட வசதி இல்ல. சரிங்க. அப்படியே ஊருக்கு எல்லாம் வைப்போம். எல்லா ஊரும் நேமு. சரிண்ணா. நீங்க இப்ப மாடு போய் இப்ப வாடியில போய் அவுக்குறீங்களா? என்ன பேர் சொல்லலாம் அவுப்பீங்க? பால்கார் மனோகர் முடிகொண்டான் பகவான். எப்படி சொல்லலாம் வைப்பீங்க? ஆமா, எல்லா ஊருமே அப்படியேதான். சுமார் நம்ம கட்டுத்தரைக்கு வந்து எத்தனை காளைகள்லாம் வந்து போயிடலாம்? நம்ம கட்டியதுல சுமாரா ஒரு 20 காலம் வச்சிருக்கேன். 20 காலம் வச்சிருக்கேன். சரிண்ணா. 20 காலம் நீங்க வச்சிருந்து இருக்கீங்க. இப்ப வந்து உங்களுக்கு ஒரு சில மாடுகள் நேமான மாடு நேமம் வந்து ஒரு 4-5 மாடு நேமம் நம்ம கிட்ட. 4-5 மாடு நேமம் வாங்கி. பாக்கி எல்லாம் அப்படி நேமு தான். நேமா இருந்தாலும் பணம் போட்டு அவுக்கல. இந்த 4-5 மாட்டுக்கு தான் பணம் போட்டு அவுத்தோம். சரிங்கண்ணே. நீங்க வந்து இப்ப என்னென்ன ஊருக்குலாம் மாடு கொண்டு அடைச்சிட்டீங்க? மாடு நம்ம அரியலூர் மாவட்டத்துல லோக்கல்ல எல்லா ஊருமே அவுத்துட்டேன். எல்லா ஊரும் அவுத்துட்டேன். அனைத்து ஊரும் அவுத்துட்டேன். சரிங்கண்ணே. வெளியில லால்குடி, புல்லாம்பாடி, அம்பில், திருமானூர், எங்க ஊர்ல ஒரு வருஷம் தான் வச்சோம். சரிங்கண்ணே. அப்புறம் இன்னும் வசதி வாய்ப்பு கம்மியா போயிடுச்சு. அதனால வைக்கல. எல்லா ஊரும் கொண்டு சேலம், தம்மம்பட்டி அனைத்து ஊரும் கொண்டு மாடை ஊத்துருக்கோம். அதே மாதிரி ஜெயங்கொண்ட ஏரியா எல்லா ஊரும். அண்ணன் ராஜேஷ் அண்ணன் இருக்காரு. அவரு டோக்கன் எங்களுக்கு கிழக்க என்ன ஊரா இருந்தாலும் டோக்கன் வாங்கி கொடுப்பாரு. சரிங்கண்ணே. அங்க ஒண்டி மாடு வைப்போம். இது கள்ளக்குடி இந்த ஏரியாவில அங்க அக்கா பையன் இருக்காங்க. சரிங்கண்ணே. அவங்களும் எல்லா ஊரும் நமக்கு டோக்கன் எடுத்து. டோக்கனுக்கு நமக்கு பிரச்சனை இல்ல. எல்லா ஊரும் நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க மூலியமா கான்டாக்ட் பண்ணி சரிங்கண்ணே டோக்கன் வாங்கிடுவோம். வேடிக்கை இருக்குல்ல? ஆமா. அதை பத்தி சில தகவல் சொல்லுங்க. பழைய வேடிக்கைல ஓப்பன் வேடிக்கை நடந்துச்சு. அப்ப பிரச்சனை இல்ல. எல்லா ஊரும் எல்லாமே இதா இருந்து. இப்ப டோக்கன் பிரகாரம் வேடிக்கை. மாடு பின்னாடி ரொம்ப கல்லு முள்ளாவுது. சரிங்கண்ணே. தள்ளுவாடி போட்டுறாங்க. டோக்கனை வாங்கிட்டு நம்ம மாடு கொண்டு போனோம்னா அங்க போனோம்னா ஃபுல்லா தள்ளுவாடியா இருக்கு. புரியுதுண்ணா. தள்ளுவாடியில மாடை காலையில போட்டு 9-10 மணிக்கு போடுறோம். சமயத்துல நைட்டும் கூட நிப்பாட்டிடுறாங்க. நைட்டு நிப்பாட்டி காலையில சாயந்தரம் 3 மணி கூட ஆயிடுது மாடுவுக்கு. அப்ப அந்த மாடு அசந்து போயிடுது. புரியுதுங்கண்ணா. மாடு கல்லு முள்ளு இல்லாம கரெக்டா அவுத்தா உங்களுக்கு பிரச்சனை இல்லாம மாடு எல்லா மாடுமே அவுத்தரலாம். தள்ளுவாடி இல்லாம எல்லா ஊருமே சிறப்பா இருக்கும். மாடு நல்லா அவுக்கலாம். நல்லா அவுக்கலாம். தள்ளுவாடி போடாம அவுக்கணும். அதை நீங்க எதிர்பார்க்கிறோம். சரி. வாங்கணும்னா எப்படி செலக்ட் பண்ணி வாங்குவீங்க? செலக்ஷன் நம்ம மனசுக்கு பிடிக்கணும். சரிண்ணா. நம்ம மனசுக்கு பிடிச்சிருந்து மாடு இது எடுக்கும் அப்படின்னு பிடிச்சி திறமையா இருந்தா எடுக்கலாம். சில பேர்த்துக்கு டேஸ்டுக்கு எடுப்பாங்க. அவங்க டேஸ்ட் சில பேர் எடுக்கிறது வித்தியாசம் இருக்கு. என் டேஸ்டுக்கு நான் எடுப்பேன். சரி. உங்க மாடுகள் பத்தி சில பார்க்கலாமாண்ணே? சரி பாருங்க. சரிண்ணே. பாருங்க, இந்த காலை பாருங்க, தெரியுதுங்களா? ஆனா இந்த காலையை பத்தி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்க. இந்த காலை வந்து ரெட்டிப்பாளையத்துல எடுத்தது. சரிங்கண்ணே. ரெட்டிப்பாளையத்துல மாடு எடுத்தேன். மாடு கொஞ்சம் கவுரு அடிக்கதான் கஷ்டம். சரிங்கண்ணே. ஆனா எல்லா ஊரும் பாஸ். எல்லா ஊருமே நல்லா பண்ணுச்சு. மாடு வேடிக்கைகளுக்கு நல்லா போயிட்டு இருந்து. கவுரு அடிக்க கஷ்டமா இருந்து ஒரு ஊர்ல எல்லாம் விட்டுட்டு தச்சங்குறிச்சி அவுத்து சமயபுரம் போய் பிடிச்சேன். அதனால கஷ்டமா இருந்து. அதனால அதை கொடுத்துட்டேன். இது போக்கு மாடுங்களா? போக்கு மாடு தான். போக்கு மாடு. நம்ம வச்சிருந்த வரலையும் இன்ன வரலையும் ஒரு மாடு சுத்து மாடு கிடையாது. சரிண்ணே. நமக்கு சுத்து மாடு பிடிக்காது கொஞ்சம். ஏன்னா இப்ப உள்ள கண்டிஷன் என்னன்னா பசங்க நல்லா பிடிக்கிறாங்க. சரிண்ணே. அதனால பெருமைப்படணும். சரிண்ணே. கண்டிப்பா.
போக்கு மாட்டுல நமக்கு வீதியில பூ உதிரவு போனதுன்னா மாடு நமக்கு ஒரு டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு போக்கு மாடுனா ரொம்ப அந்த ரோஜா பூ மாலை கட்டி அந்த ஊத்தி உதிரி போகணும் மாடு வீதியில 2 பக்கமும் தலையை அடிச்சு போகணும். வயல் அடிச்சு போகணும். அதான் ரொம்ப அம்மா தான் நமக்கு பிடிக்கும். சரிண்ணே, கண்டிப்பாண்ணே. பாருங்க இந்த காலை அண்ணன் வளர்த்த இந்த காலையில இந்த ஒரு காலை நிறைய காலை இருக்கு, நம்ம பார்க்கலாம் பாருங்க. சரிங்களா? அடுத்த காலை பாருங்க, இந்த காலையை பாருங்க. இதை பத்தி தகவல் அண்ணன் கேட்போம் பாருங்க. ஆனா இந்த காலை பத்தி சொல்லுங்கண்ணே. இந்த காலை வந்துண்ணே குளமாணிக்கத்துல வாங்கினேன் இந்த காலை. ஆமா, குளமாணிக்கம் பாப்பண்ணன்னு இருக்காரு. சரிண்ணே. மாடு வந்து சிறந்த மாடு. 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினேன் இந்த காலை. ஆமா சரிண்ணே. 1 லட்சம் ரூபாய்க்கு மாடு வாங்கி நல்லா வளர்த்தேன். மாடு நல்லா எல்லா ஊரும் பண்ணுச்சு. சரிண்ணே. மாட்டை பத்தில எந்த குறையும் இல்லை. என்ன பாஞ்சிருச்சு, உங்களுக்கு பாஞ்சிருச்சு. சரிண்ணே. என்ன பாஞ்சோன்னே சரி இதுக்கு மேல வேண்டான்ட்டு மாட்டை கொடுத்துட்டேன் இந்த காலை. இது வந்து 5 ஊர் அவுத்துருக்கு. 5 ஊர் அவுத்துருக்கு. நல்லா எல்லா ஊருமே 5 ஊருமே நல்ல ரிசல்ட். சரிண்ணே, ரைட். நம்ம அடுத்த காலை பார்க்கலாண்ணே. அடுத்த காலை ரைட். ஆனா இந்த காலை பத்தி தகவல் சொல்லுங்க. இந்த காலை வந்து தெற்க வள்ளத்துல எடுத்தேன். தெற்கு தஞ்சாவூர் மாவட்டம். சரிண்ணே. வள்ளத்துல எடுத்தேன். சரிண்ணே. எல்லா ஊருமே இப்ப ஃபேமஸ். எல்லா போக்கு தான். மாடு எல்லாம் கவுரு அடிச்சு வெளியில வந்தோம்னா படுறான்னா படுத்துக்கும். அப்படியே கவுரு அடிச்சு மாடு ஏத்திக்கிட்டு உடனே ஊருக்கு வந்துருவோம். சரிண்ணே. மாடு எல்லாம் இது 5000 பணம் போட்டு அவுத்த மாடு இந்த காலம். சரிண்ணே. எல்லா ஊருமே ஊருக்கு 5000 தான். பால்கார மணவரும் முடிகொண்டான் பால்கார மணவரும் 5000 பணம். 5000 பணம். ரைட்ண்ணே. அந்த அளவுக்கு சிறப்பா பண்ணும். எல்லா ஊருமே சிறப்பு தான். ஒரு நாள் வரலையும் நம்ம கிட்ட புடி மாடு கிடையாது. சரிங்கண்ணே. இப்ப இந்த மாடு எங்க? இந்த மாடு இப்ப வந்து தம்மம்பட்டியில நிக்குது. தம்மம்பட்டியில. சரிண்ணா, ரைட். நம்ம கட்டிதல் ரொம்ப சிறப்புண்ணே. ரைட்ண்ணே. அடுத்த காலை பாருங்க. இந்த காலை பத்தி தகவல் சொல்லுங்கண்ணே. இந்த காலை ஜெயங்கொண்டம் ராஜேஷ் அண்ணன் வாங்கிட்டு வந்தேன். இந்த காலைங்களா? ஆமா. சரி. முத வந்து திருமானூர் தான் அவுத்தேன் இந்த காலை. ஆமா சரிங்க. திருமானூர் அவுத்த அன்னைக்கு முத போட்ட அன்னைக்கு 5000 பணம் போட்டு அவுத்தேன் இந்த காலையை வாங்கியாந்து. இதே சாடையில இப்ப நிக்கிற மாடு சாடையிலேயே இருக்கும் எல்லாமே. சரிண்ணே. வாங்கியாந்து 2 நாள் நம்மகிட்ட இருந்து 3 நாள் திருமானூர் வேடிக்கை. சரிண்ணே. திருமானூர்ல கொண்டு 5000 பணம் போட்டு தான் அவுத்தேன். நல்ல பாஸ். நல்ல மாடு, போக்கு மாடு தான், கேரண்டியா இருக்கும். மாடு இப்ப வந்து இது பொட்டட்டிப்பட்டியில் நிக்குது இந்த காலையா? ஆமா சரிண்ணே. மாடு அங்க நண்பர் ஒருத்தர் புடிவாதமா எனக்கு வேணும்னு சொன்னாரு. சரிண்ணே. சரின்னு கொடுத்துருக்கேன். அண்ணா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அங்க ஸ்டார் நம்ம கட்டில போன எல்லா காலையுமே ஸ்டார் தான். எல்லா ஊருமே இன்னைக்கும் அது மாடு நல்லா நீட்டா இருக்கு. சரி ரைட்டுண்ணே. இந்த காலை பார்க்கலாண்ணே. இந்த காலை தெரியுதுங்களா? ஆனா இந்த காலை பற்றி தகவல் சொல்லுங்க. இந்த காலை வந்து சமயபுரத்துக்கிட்ட இருங்கலூர். சரிங்கண்ணே. இருங்கலூர்ல எடுத்தேன். இருங்கலூர்ல எடுத்து மாடு 2 ஊர் தான் அவுத்தேன். சரிண்ணே. 2 ஊர் தான் அவுத்தேன். மாடு நல்ல மாடு, சிறந்த மாடு தான். இதுவும் கொஞ்சம் கவுரடிக்க கஷ்டமான மாடு. சரிண்ணே. கலெக்ஷன் எல்லாம் வெளியில வந்து மானங்கனியா போயிட்டு இருக்கும். சரிண்ணே. ஆனா உள்ள அந்த அளவுக்கு நல்லா அலும்ப பண்ணும். சரிண்ணா. நீட்டா வரும் மாடு, நல்ல மாடு. சரிண்ணே. இது எல்லாம் நம்ம வந்து ஒரு ஒண்டிக்காரர் சின்ன பையன் பசங்களை தான் வச்சுட்டு நான் மாடு வைப்பேன். சரிண்ணே. சின்ன பசங்க தான் நம்மளோட நிறைய பேர் வர்றாங்க. சரிண்ணே. முன்னெல்லாம் நண்பர்கள் நிறைய பேர் வருவாங்க. இப்பெல்லாம் ஒன்னும் அதிகமா வர்றதில்ல. எல்லாம் பெரிய மனுஷனாவோ அப்படியே வர்றதில்ல. எல்லாம் சின்ன பிள்ளை வச்சாலுறதுனால சரி ஓடி எல்லாம் பசங்க அசந்துடுறாங்க. அதனால சரி வேண்டாம், நம்ம கொஞ்சம் நார்மலா பார்த்து வாங்கிக்குவோம். சரிண்ணே. அப்படின்ட்டு இதையும் கொடுத்துட்டேன். இப்ப இந்த காலம் வந்து இப்ப தெற்க வள்ளத்துல நிக்கும். வள்ளத்துல நிக்கும். நல்ல நேமம் தான். இந்த அடுத்த காலை போகலாண்ணே. இந்த காலையை பாருங்க. இந்த காலையை கொஞ்சம் க்ளோஸ் அப் காட்டுங்க. தெரியுதுங்களா? ரைட்ண்ணே. இந்த காலை பத்தி தகவல் சொல்லுங்க. இந்த காலை வந்து கல்லூர்ல எடுத்தேன். சரிங்கண்ணே. நம்ம அரியலூர் மாவட்டம் கல்லூர் பக்கம், நம்ம முடிகொண்டான் பக்கத்துல ஒரு 3 கிலோமீட்டர். சரிண்ணே. இந்த கல்லூர் கன்று இடத்துல காலை எடுத்தீங்களா? காலையை தான் எடுத்தேன். குறைச்சலா ஒரு 20 ஊரை அவுத்திருப்பேன். 20 ஊர். சரிங்கண்ணே. 20 ஊருக்கும் ஒரு ஊர் கூட பணம் போடாம அவுத்ததே கிடையாது நீங்க. ஆமா சரிண்ணே. அனைத்து ஊரும் நம்ம பெருசாலாம் போடுறோம். அந்த 5000 தான். எந்த மாடு வந்தாலும் நம்ம கிட்ட 5000 தான். அதுக்கு மேல நம்ம போறது இல்ல. சரிண்ணா. பிடிச்சாலும் பிடிக்காரங்க பசங்க எடுத்துக்கிட்டோம், பிடிக்கலாம் நமக்கு இப்ப நேமாகட்டும். சரிங்கண்ணா. பரவாயில்லண்ணா. அதனால யாரையும் பதச்சிக்கிறது கிடையாது. கட்டையில போய் நிப்பாட்டி ஆளை ஒதுக்கோ போ அந்த வழக்கமும் நம்ம கிட்ட கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம கிட்ட பசங்களும் இல்ல. சரிங்கண்ணா. காளையா வீரனா? அவ்வளவுதான். இந்த காலை எல்லா ஊர்லயும் கொண்டு வச்சிருக்கேன். நான் ஒண்டியா கூட ஒண்டி மாட்டை வச்சிருக்கேன். ஒரு ஆள் சும்மா 2 பேர் 3 பேர்லாம் அந்த எல்லாம் வெல்ல. ஒரே ஆள் கொண்டி மாடை ஊத்திருக்கேன். இந்த சில்லக்குடியில 3ஆம் வருஷத்துல மாடை ஊத்தப்ப பொய்யூர்ல வெற்றின்னு போலீஸ்காரர் இருக்காரு. அவர் தான் பேசினாரு. சிங்கிளா வருது பாடுறாரு.
ஒரு ஆள் கொண்டு மாடு அவுத்தேன். நீங்க ஆமா. சரிண்ணே. அதுவும் 5000 தான் அன்னைக்கும் போட்டு அவுத்தேன். இன்னைக்கு மாடு சேலத்துல நிக்குது, நண்பர்கிட்ட நிக்குது. சரிண்ணே. மாடு அவரு கட்டி தரும், ரொம்ப கஷ்டமா இருக்கு, பாக்க எடுக்க முடியல, அதனால நண்பர்கிட்ட நிக்கட்டுமே, இப்ப சேலத்துல நம்ம காலை நிக்குது அப்படின்னு நண்பர்கிட்ட இருக்கு. சரி, இந்த கால பேர் என்னண்ணே? பகவான். 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 இது மாதிரி வந்து முடிகொண்டான் மனோகருடைய முடிகொண்டான், அரியலூர் மாவட்டம் முடிகொண்டான் பால்கர் மனோகரன் பகவான். பகவான். பகவான் அப்படி சொல்லி நீங்க அவுப்பீங்க. எல்லா ஊருமே வித்து என் மாடு நேம் எல்லாமே அதான். ஒரே நேம் தான். ஒரே நேம் தான். ஒரே நேம் தான், மாத்துறது எல்லாம் இல்ல. சரிண்ணே. அப்பையில இருந்தே அப்படியேதான் ஒத்துக்கிட்டு. சரி, ஓகேண்ணே. ரைட்டு, பரவாயில்ல. ரைட். அடுத்தது இப்ப புது வரவா ஒண்ணு எடுத்திருக்கேன். இந்த காலை. சரிண்ணே. நம்ம ஜெயங்கொண்ட வர்க்கம். ஜெயங்கொண்ட வர்க்கம். சரிண்ணே. இப்ப இது மாடு இன்ன வரலையும் அவுக்கல. 2025 தான் மாடு அவுக்குறேன். சரிண்ணே. மாடு கடையில இருந்து எடுத்திருக்கேன். புது வரவு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இனிமே தான் தீனி எல்லாம் கொடுக்கணும். சரிங்கண்ணே. மாடு கடையில இருந்து இப்பதான் எடுத்திருக்கேன். இனிமே மாட்டை ரெடி பண்ணணும். ரெடி பண்ணி மாடு இப்ப 2025 அவுக்கணும். கண்டிப்பா இது வந்து பாயுங்கிற நம்பிக்கையில தான் மாடு எடுத்திருக்கேன். சரிண்ணே. நேம் நமக்கு வந்து நேம் ஆகணும் அவ்வளவுதான். கண்டிப்பாண்ணே. நம்ம பெருசா ஒண்ணு எதிர்பார்க்கறதெல்லாம் வேலை இல்ல, மாடு நேமா இருக்கும். சரிண்ணே. அவ்வளவு. சரி, நீங்க இத்தனை ஆண்டு ஜல்லிக்கட்டுல நீங்க பயணம் செஞ்சிருக்கீங்க. ஜல்லிக்கட்டுல சம்பாதிச்சதெல்லாம் என்னென்ன? சம்பாதிக்கலாம் ஒண்ணு கிடையாதுனே, இதுல செலவு தான். இது வந்து என்னன்னா நமக்கு ஒரு நேமு. இப்ப நம்ம அரியலூர் மாவட்டத்துல எங்க போனாலும் போய் ஒரு முடிகொண்டான் பால்கார் மனோகர் தெரியுமான்னு ஜல்லிக்கட்டுல கேட்டா எல்லாத்துக்கும் சின்ன பிள்ளைகள் கூட தெரியும். சரிங்கண்ணா. சரி, அவரு தெரியா, அவரு எல்லா ஊரும் மாடி ஏத்திட்டு வருவாரியா அப்படின்னு பசங்க சொல்லுவாங்க. அப்ப நண்பர்கள் நமக்கு நிறைய இருக்காங்க. நட்பு வட்டாரம் நமக்கு அதிகம். ஏன்னா மக்கள் இப்ப எல்லா ஊர்லயும் பழக்கமா இருதுல. அண்ணன் இப்ப கோட்டிக்கால இருந்து அண்ணன் வந்திருக்கேன் என்னை சந்திக்க. ஆமா. கோட்டிக்காலும் வந்து நான் மாடை அவுத்திருக்கேன். சரிண்ணே. உங்க ஊர்லயும் வந்து இப்ப இப்பதான் அண்ணன் வந்து பழக்கம். ஆமாண்ணே. அப்ப நேம் பழக்கம் கிடையாது. ஆனா அதான் அண்ணன் சொன்னோடனே உங்க ஊர்லயும் வந்து நான் மாடு அவுத்துட்டு வந்திருக்கேன். சரிண்ணே. அப்படின்னு சொல்றேன். மகிழ்ச்சிண்ணே. அதாவது வந்து இந்த ஜல்லிக்கட்டு நீங்க சம்பாதிச்ச நட்பு வட்டாரங்கள் அதிகமா அது நட்பு தான். காசு வந்து இதுல நமக்கு வந்து இப்போ ஒரு வேடிக்கைகளுக்கு போனோம்னா 10,000 5,000 செலவு தான் ஆகும். இதுல லாபம் கிடையாது. சரிண்ணே. ஒரு ஆசை. சில பேர்த்துக்கு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். ஆமா, எனக்கு இது ஒரு ஆசை. உங்களுக்கு ஜல்லிக்கட்டுல மாடு வளர்க்கறதே வாடியில அடைக்காத உங்களுக்கு ஆசை. இது ஒரு ஆசை. கண்டிப்பா. வயசு 45 ஆச்சு உங்களுக்கு. ஆமா. சரிண்ணே. 20 வயசுல இருந்து வச்சிருக்கேன். சரிண்ணே. 45 வயசுலயே எனக்கு கொஞ்சம் இது ஒரு ஆர்வம் உடல. கண்டிப்பாண்ணே. இதுக்கு வந்து மாட்டோட பழக்கம் பைத்தியம் அதிகம். உங்களுக்கு மாடுதான். அதே மாதிரி வந்து இந்த காலம் கிடையாது. இன்னும் நிறைய காலை நீங்க வளர்க்கணும். இன்னும் நிறைய உங்களுக்கு பேர் வாங்கி தரணும் கேட்டுக்கிறேன். எல்லா ஊருக்கும் எங்களுக்கு டோக்கன் கொஞ்சம் உதவி பண்ணா தேவலாம். சரிண்ணே. டோக்கன் வந்து கொஞ்சம் அப்படியே சில ஊர்ல என்ன செய்யறாங்க, வாங்கி ஊருக்கு கொடுத்தாங்கிறாங்க. சரிங்கண்ணே. டோக்கன் வர மாட்டேங்குது. ஆனா டோக்கன் கொடுத்தாங்கிறாங்க. அங்க ஊர்ல போய் கேட்டோம்னா உங்க ஊருக்கு கொடுத்துட்டோம் ஒருத்தட்ட மொத்தமா அப்படிங்கிறாங்க. இங்க நமக்கு டோக்கன் வர மாட்டேங்குது. அப்ப நம்ம வளர்த்தும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மாடு அடைக்க முடியல. அதெல்லாம் கொஞ்சம் இல்லாம கொஞ்சம் மாட்டுக்கு பார்த்து எல்லாம் டோக்கனை கொடுத்து கொஞ்சம் நண்பர்கள் எல்லாம் செய்ய சொல்லணும் கேட்டுக்கிறீங்க. ஆமா. வணக்கம் அண்ணா. உங்களை பத்தி சின்ன அறிமுகம் சொல்லுங்க. அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியம் முடிகொண்டான் கிராமம். உங்க பேர் என்ன? என் பேர் ஐயாரப்பன். அண்ணன் தான் எனக்கு மாடு வாங்கி சின்ன பிள்ளைல இருந்து வாங்கி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணன். சரிண்ணே. அண்ணனோட மாடு நான் தான் வேடிக்கைகளுக்கு ஏத்துவோம். நம்மள்ட்ட குட்டியான இருக்கு. சரிண்ணே. எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் போன் பண்ணிடும். அந்த நிகழ்ச்சிக்கு நம்ம வண்டி தான் ஏத்திட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம். சரிண்ணே. போற மாடு பூரா ஜெயிச்சு தான் வரும். ஏன்னா எங்களுக்கு அது ஒரு பேர் தான் எங்களுக்கு. சம்பாதித்தனங்கிறது வந்து அடுத்த கட்டம். வருமானம் ஒரு பக்கம். பேரு வந்துச்சுன்னா முடிகொண்டா பாலுகார மனோர காலனாவே அது ஒரு பேர் தான். நீங்க வாடியில நீங்க மாடு போயிருக்கீங்க, அண்ணன் மாடு போய் அங்க கொண்டு போறாங்க. வாடி கட்டையில வந்து இதே மாதிரி வந்து அரியலூர் மாவட்டம் முடிகொண்டான் பால்காரர் மனோகர அண்ணன் காலம் வருது அப்படின்னு சொல்லி அந்த வரையில அறிவிச்சானா அதை கேட்கறப்ப உங்களுக்கு எப்படின்னா இருக்கும்? அங்கேருந்து போன நண்பருக்கு பூரா கொஞ்சம் இதா இருப்பாங்க. வாடியில எப்படி மாடு விளையாடுதுன்னு ஒரு 4-5 பேர் வீடியோ எடுப்பாங்க. மீதி மாட்டை பாதுகாக்கிறதுன்னு ஒரு 10 பேர் இருப்போம். சரிண்ணே. அந்த ஒரு சந்தோஷம் தான். மாடு வருதான்னு அந்த ஒரு ஆவலே இருப்போம் நாங்க. சரிண்ணே. மாட்டை பிடிச்சி அந்த வெற்றி சொல்லும் போது ஒரு சந்தோஷம். மாடு நின்றுச்சுன்னா அது ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. சரிண்ணே. இப்ப மாடு கட்டித்தலும் வெளில வந்தாலும் பிடிச்சி கட்டி போட்டா அது ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. அண்ணாவோட காலையை ஏத்திட்டு போயிட்டு ஒரு வாடியில ஜெயிச்சு வர்றதுங்கிறது உங்களோட மகிழ்ச்சி. அதான் ஒரு எங்களுக்கு ஒரு சந்தோஷம். வேற
எந்த ஒரு இதுவும் சந்தோஷம் எங்களுக்கு சரிண்ணா. இருக்காது. அண்ணா இப்ப அண்ணன் சொன்னாங்க நிறைய காளைகள் பத்தி நம்ம தகவல் சொன்னாங்க. இப்ப அண்ணன் வளர்த்த காளைகள்ல உங்களுக்கு பிடிச்ச காலைனா எந்த காலைனா? இப்ப கல்லூர்ல இருந்து வாங்கிட்டு வந்த காலை தான் சரி. எங்களுக்கு ஒரு புள்ள மாதிரி. காலை பேருண்ணா? பகவானா? பகவான் தான். சரிண்ணா. எல்லாத்துக்கும் காலைக்கு பகவான் தான். கல்லூர்ல இருந்து வாங்கிட்டு வந்த காலை புள்ள மாதிரி. புள்ள மாதிரி. ஆமா, ரொம்ப நாள் இருந்தது இங்க உங்கள்ட்ட. ஆமா. சரி, அந்த காலை இப்ப நிறைய வாடிகள் போயிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சமான வாடினா ஒரு வாடி சொல்லுங்க. அந்த காலை கலந்துக்கிட்டது இது எல்லா வாடியிலுமே எல்லா பிடிச்ச வாடியும். வாடியில இல்ல. அந்த போன காலை பூரா அந்த ஊருக்கு எந்தெந்த ஊர் புடிச்சோ எல்லா வாடியிலுமே அது ஒரு பேர் இதுதான். அதாவது அந்த காலை கலந்துகிட்ட காலம் எல்லாமே சிறப்பு. எல்லாம் சிறப்பு தான். சரி, இப்ப நீங்க மாடு ஏத்துறீங்க போறீங்க, அண்ணா கூட தொடர்ந்து பயணம் பண்ணிருக்கீங்க. ஆமா. அண்ணனை பத்தி சில தகவல் சொல்லுங்களேன். அண்ணா எப்படி இருப்பாரு? அண்ணன் வந்து எந்த ஒரு இது நிகழ்ச்சியிலுமே வந்து இதா பேச மாட்டாங்க. நண்பரை வந்து போன் அடி சொல்லிட்டா எல்லாம் வந்து இதா வந்துருவாங்க. சரிங்க. அதே மாதிரி வீட்டுக்கு வந்துட்டா அண்ணன் என்ன பண்ணணுமோ நீட்டா அந்த இது செலவு போக்குவரத்து எல்லாம் நீட்டா சிறப்பா பண்ணி பசங்களை அனுப்பிச்சு விட்டுருவாங்க. பாசம் தான். ஆமா. அண்ணா சொல்ற மாதிரி நான் ஜல்லிக்கட்டுல பெருசா சம்பாதிச்சது கிடையாது. இந்த நட்பு தான். ஆமா. போன் பண்ணனா அந்தந்த ஏரியாவில பசங்க வந்துருவாங்க. எல்லாம் சின்ன பசங்க தான். என்ன மாதிரி பசங்க தான். எல்லாம் வந்துருவாங்க. மாட்டை ஏத்துல இருந்து கொண்டாந்து கட்டி தெருவுல கட்டுற வரையும் எந்த ஒரு இதுவும் பேச மாட்டாங்க. இவங்க வந்து எந்த இடத்துல நிக்கிற முதல் கொண்டு போன் மேலதான் இந்த இடத்துல வந்தா மாடு வந்துகிட்டு இருக்கு, கரெக்டா பாத்துங்க, மெயின்டைன் பண்ணிக்க அப்படின்னா பேர் மைக்ல அறிவிச்சுட்டாங்கன்னா எல்லாம் அலர்ட்டா இருப்பாங்க. அந்த மாதிரி இது அந்த சிறப்பா செஞ்சிருவாங்க. அண்ணன் சிறப்பா செஞ்சிருவாங்க. ஆமா. சரிண்ணா. அதே மாதிரி மாடும் கட்டி தெருவுல இருந்து வெளில வரும்போது பேர் வாங்கிட்டு தான் வெளில வரும். அண்ணா வளர்க்கக்கூடிய எல்லா கலைகளும் அப்படிதான். ஆமா. அந்த ராசி நம்ம கட்டுற ராசி அண்ணாவோட ராசி அப்படிதான். அதே மாதிரி அண்ணா இப்ப நான் அண்ணன் சொன்ன மாதிரி தான். அதே மாதிரி அண்ணா வளர்க்கக்கூடிய இந்த கலைகளும் சரி, இன்னும் வாங்கக்கூடிய நிறைய கலைகள். அண்ணனுக்கு நிறைய பேர் வாங்கி தரணும். உங்களுக்கும் உங்க ஊருக்கு வந்து பேர் வாங்கி தரேன். அண்ணனை பத்தி தகவல் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க இன்னும் தொடர்ந்து அண்ணன் கூட நீங்க டிராவல் பண்ணி இன்னும் ஜல்லிக்கட்டுக்கு ரொம்ப கேட்டுக்கிறேன். கண்டிப்பா சார். உங்க தகவலுக்கு ரொம்ப நன்றி. நிகழ்ச்சி வந்ததுக்கு சரிண்ணா. கண்டிப்பா நான் உங்களை சந்தித்ததுல எனக்கு மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு பழைய ஆள் நீங்க வந்து பழைய ஜல்லிக்கட்டு சரி, இப்ப நடக்கூடிய ஜல்லிக்கட்டு மாடு வளர்த்துட்டு இருக்கீங்க. உங்க அனுபவங்களை வந்து நான் ஷேர் பண்ணிட்டு ரொம்ப மகிழ்ச்சினேன். சரிங்க. அதே மாதிரினா 2025 வரும் காலங்கள்ல வந்து நிறைய காளைகளை வந்து வாங்கணும், வளர்க்கணும். நீங்க ஜல்லிக்கட்டை தொடர்ந்து பயணம் செய்யணும். நம்ம மூச்சு இருக்கிற வரலையும் காலம் இருக்கும்னே. கண்டிப்பாண்ணே. அதுக்கப்புறம் எப்படியா நமக்கு தெரியாது. நம்ம மூச்சு இருக்கிற வரையும் நமக்கு நேம் காலம். சரிங்கண்ணா. எல்லா ஊரும் அவுப்போம். சரிண்ணா. மாடெல்லாம் ஒன்னும் அவுக்காம நிப்பாட்டமாட்டா. எல்லா ஊரும் மாடு அவுத்துருவோம். கண்டிப்பாண்ணா. நண்பர்கள் நமக்கு அது மாதிரி நிறைய இருக்காங்க. சரிங்கண்ணா. எல்லா ஊர்லயும் நண்பர்கள் நிறைய பேர். சரிண்ணா. அவங்க சப்போர்ட் பண்ற எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரினா இப்போ காளைகளும் சரி, இப்போ இருக்கக்கூடிய காளைகளும் சரி, இன்னும் வாங்கக்கூடிய காளைகளும் சரி, நீங்க வாங்கி வளர்த்து உங்களுக்கும் உங்க ஊருக்கு நம்ம மாவட்டத்தை பேர் வாங்கி தரணும்னு என்னுடைய கோட்டியால்வேல் யூடியூப் சேனல் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி. ஓகே.